ஹலோ எவ்ரிவன், இது ஆக்சிபிரானா கார் கேஸ். நம்ம சேனல்ல நிறைய வண்டிக்கு பெட்ரோல் டு சிஎன்ஜி அண்ட் எல்பிஜி கன்வர்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன கார் இருக்குன்னா Hyundai Santroல லேட்டஸ்ட் BS4 மாடல். இந்த காரை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி சிஎன்ஜி எல்பிஜி கன்வர்ஷன்ல நம்ம கஸ்டமர்ஸ் அடிக்கடி கேட்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடலாம். சிஎன்ஜி சேஃபான்னு கேக்குறீங்க. சிஎன்ஜி வந்து ரொம்ப சேஃப். அதனாலதான் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து இப்போ சிஎன்ஜி கார்ஸ் ரெக்கமெண்ட் பண்றாங்க. எல்லா டாப் கார் மேனுஃபேக்சர்ஸும் இப்போ சிஎன்ஜி கார் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிஎன்ஜி கன்வர்ஷன் பண்ண எத்தனை நாள் ஆகும்னு கேக்குறீங்க. நாள் கணக்கெல்லாம் இல்லைங்க, ஹவர்ஸ் கணக்கு தான். மார்னிங் விட்டீங்கன்னா நீங்க ஈவினிங் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். பெட்ரோல்ல கிடைக்கிற சேம் பெர்ஃபார்மன்ஸ் சிஎன்ஜில கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா எஸ், கண்டிப்பா கிடைக்கும். பட் ஹில்ஸ் ஏறும்போது மட்டும் சிஎன்ஜி ஆஃப் பண்ணிட்டு பெட்ரோல்ல ஏறுறது பெட்டர். அப்புறம் ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷன், காருக்கு ஒன்ஸ் நீங்க சிஎன்ஜி கன்வர்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பார்க் பிளக் வந்து 12,000 கிலோமீட்டர் இருக்கும். ஏர் ஃபில்டர் வந்து 5,000 கிலோமீட்டருக்கும் மாத்திருங்க. அப்படி மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் லைஃப் வந்து நல்லா வரும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். Hyundai Santro அம்பாசிடருக்கு அப்புறம் இந்தியன் கார் மார்க்கெட்டை ரொம்ப பெருசா டாமினேட் பண்ணது இந்த கார் தான். இப்போ இந்த காருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது இந்த காருடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் BS4 டைப். இந்த காருக்கு நம்ம போட்டிருக்கிறது 60 லிட்டர் சிஎன்ஜி சிலிண்டர். நீங்க 8.5 இருந்து 9.5 கிலோகிராம் வரைக்கும் சிஎன்ஜி கேஸ் லோட் பண்ணிக்கலாம். மைலேஜ் பத்தி சொல்லணும்னா பெட்ரோல டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு சிட்டிக்குள்ள 10 இருந்து 12 கிலோமீட்டர் வரும். அந்த ஹைவேஸ்ல 15 கிலோமீட்டர் வரைக்கும் வரும். பட் இதே நீங்க சிஎன்ஜில சிட்டிக்குள்ள டிரைவ் பண்ணும்போது 20 இருந்து 22 கிலோமீட்டர் அண்ட் ஹைவேஸ்ல 25 இருந்து 26 கிலோமீட்டர் வரைக்கும் வரும். சிலிண்டருக்கு ஸ்டாண்ட்ல வச்சு நல்லா டைட்டா ஃபிட் பண்ணிருப்போம். ஸோ ஷேக்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. சிலிண்டர் ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் பூட் ஸ்பேஸ் எவ்வளவு இருக்கும்னா, சிலிண்டருக்கு மேல நமக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் நிறைய இருக்கு. நம்ம லக்கேஜஸ் வச்சுக்கலாம். லேப்டாப்ல டியூனிங் ப்ராசஸும் செக் பண்ணியாச்சு, எல்லாம் டெஸ்டட் ஓகே. இது மணிக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேஸுக்கான சுவிட்ச் மட்டும் வரும். கேஸ் கம்மியா தான் நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பெட்ரோல டிரைவ் பண்ணிக்கலாம். கேஸ் ஃபுல்லா காலி ஆயிட்டா நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. அதுவே பெட்ரோலுக்கு கன்வெர்ட் ஆயிடும். கேஸ் ஃபில்லிங் வால்வு உங்களுக்கு பெட்ரோல் பக்கத்துலயே வந்துடும். நீங்க ஈஸியா சிஎன்ஜி லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு போனருக்குள்ள என்னென்ன இருக்கும்னா ரெடியூசர், இன்ஜெக்டர், மேப் சென்சார், கேஸ் ஃபில்டர். இந்த கேஸ் ஃபில்டர் அவ்வளோ யாரும் வைக்க மாட்டாங்க. பட் நம்ம எல்லா வண்டிக்குமே வைக்கிறோம். ஏன்னா கேஸ்ல இருக்கிற சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி உள்ள போகாம தடுத்துரும். அந்த மாதிரி உங்களுக்கு போனருக்குள்ள ஃபினிஷிங் வந்து பக்காவா இருக்கும். ஒயர்ஸ்லாம் வந்து கச்சா முச்சான எங்கேயும் இருக்காது. எல்லாமே ஸ்லீவ் போட்டு ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி தான் வைப்போம். நீங்க உள்ள பாத்தீங்கன்னா நீட் அண்ட் கிளீனா இருக்கும். இந்த மாதிரி உங்க காருக்கும் சிஎன்ஜி ஆர் எல்பிஜி கன்வர்ஷன் பண்ணோம்னா உடனே நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம செட்டு சென்னை அனகாபுத்தூர்ல தான் இருக்கு. கூகுள் ஆக்சிபிரானா கார் கேஸ்னு டைப் பண்ணீங்கன்னா நம்ம ரிவ்யூஸ் நீங்க செக் பண்ணிக்கலாம். 100க்கும் மேல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கு. சிஎன்ஜி எல்பிஜி கன்வர்ஷன் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, நாங்க ரெஸ்பாண்ட் பண்றோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கூட கனெக்ட்ல இருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.